அல்லாஹு தாலா உலக மக்களுக்கு பொதுமறையாக திருக்குர்ஆன் வழங்கியுள்ளான். மக்கா நகரில் அன்னதுர் இப்னு ஹாரித் என்றொரு மிகப்பெரிய வியாபாரி இருந்தான். அவன் ஒரு இணை வைப்பாளன். கொள்முதலுக்காக பல்வேறு அந்நிய பிற தேசங்களுக்கு சென்று வருவான். அக்காலத்து பாரசீக நாட்டு வீர தீரர்களின் சாகசங்கள் நிறைந்த கட்டுக்கதை கற்பனை ஏடுகளை வாங்கி வந்து மக்கத்து மக்களுக்கு படித்து காட்டுவான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அருளப் பெற்று வந்த திருமறை வசனங்களை விரும்பி செவிமடுப்போரிடம் சென்று முஹம்மத் ஆத் சமூத் என்ற பழங்கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். பாரசீக மன்னருள் பராக்கிரமசாலிகளான ருஸ்தும் இஸ்ஃபந்தியார் மற்றும் பாரசீக ராஜாக்களின் கதையை சொல்கிறேன் என்று கூறி மக்களின் கவனத்தின் திசை திருப்புவான். அதுவரை குர்ஆன் வசனங்களை விரும்பி கேட்டு வந்த மக்கா நகர மக்கள் கவர்ச்சியான கதைகளை விருப்பத்தோடு கேட்டு திருக்குர்ஆன் வசனங்களை புறக்கணிக்கலாயினர். இச்சமயத்தில் இந்த ஆயத் இறங்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.